இது ஏரா இல்ல தேங்காய் நாரான்னு கேட்குற அளவு எங்க 3 பேர் முடியும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. சரி கழுத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுவோம்னா கண்டோன்மெண்ட்ல லொக்கேட் ஆயிருக்க ஸ்டுடியோ 7க்கு வந்தோம். ஒரு பிஃபோர் லுக்க போடுவோன்னு பார்த்தா எங்க 3 பேர் மண்டையும் பார்க்க சகிக்கல. அதுல என் முடியல எலிவால் மாதிரி இருந்துச்சு. அடப்போங்கயா, ஃபர்ஸ்ட் நான் தானே ரோஷனை தள்ளி விட்டு ஐஸ் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவன் பக்கத்துல நின்று காண்டாயிட்டே இருந்தான். மண்டைய கழுவி முடிச்சோடனே ஐஸுக்கு ஹேர் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சைடு இதனியாக்கும் ஹேர் கட் பண்ணுமா, ஆனால் ரோஷன் பண்ணி விட்டுட்டு இருந்தான். கட்டிங் செட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இந்த பொண்ணா அது நம்பவே முடியாத அளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அடுத்து ரோஷனுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷேடு போடுங்க ப்ரோ, இதை போடுங்க ப்ரோன்னு அந்த ஸ்டைலிஸ்ட சாவடிச்சிட்டான். பட் ஃபைனலா அவன் போட்டோல காமிச்ச மாதிரியே செமையா கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ரீசெண்டா வந்த ஹெல்த் இஷ்யூ ஒரு ஆட்டிருச்சு. ஸோ அதுல ஹேர் எல்லாம் மொத்தமா கொட்டி போச்சு. சரி இருக்கிற முடிய காப்பாத்தி கொடுங்கயான்னு சொன்னேன். பாஃப் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா ஹேரை ஷார்ட் பண்ணியாச்சு. எல்லா கட்டிங்கும் முடிச்சோடனே இதான் என் ஃபைனல் லுக்கு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சு. ஸ்டுடியோ 7ல எனக்கு பிடிச்சதே எப்பவுமே ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துட்டே இருக்கும். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.